முருகா, வெற்றிவேல் முருகா. எனது அன்பு பிள்ளையே, உன் அப்பன் முருகன் பலமுறை நான் சொல்லிட்டேன். உன் மன கஷ்டத்திற்கு தீர்வு கொடுப்பதற்காக காரணத்தோடு தானே நான் உன்னை தேடி வந்திருக்கேன். இருந்தும் கூட நீ என்னை மீண்டும் மீண்டும் கண்டுகொள்ளாமல் கடந்து போவதால் தான் பிரச்சனைகளிலும் சிக்கல்களிலும் சிக்கி உழன்று தவிக்கிறாய். இதோ இப்போது நான் சொல்றத முழுசா கேளு. உன் மனசுக்குள்ளேயும் தெளிவு வரும். உன் கஷ்டங்களுக்கு தீர்வும் உனக்குள் உதயமாகும் என் செல்வமே. எல்லா உறவுகளும் இங்கே கண்ணாடி போல தான். நீ எப்படி பழகுற, நீ எப்படி பேசுகிற, நீ மற்றவங்களுக்கு எப்படி உதவி செய்கிறங்கிறத பொறுத்து தான் அவங்களும் உன்கிட்ட திரும்ப பேசுவாங்க, பழகுவாங்க, உனக்கு உதவி செய்யவும் ஓடி வருவார்கள். ஆனால் கண்ணாடி ஒரு முறை உடஞ்சிட்டா அந்த கண்ணாடியெல்லாம் சிலு சிலு துண்டாக மாறின பிறகு அதில் நிறைய முகங்கள் தெரிவது போல உன்னிடமிருந்து உறவுகள் சண்டையிட்டு விலகி உடஞ்சி போயிட்டாங்கன்னா அவர்களுடைய பல முகங்கள் உனக்கு தெரிய வரும். அவங்க எப்படி உன்னை நக்கலாக பேசுகிறாங்க, கேலி செய்கிறாங்க, கிண்டல் செய்கிறாங்க, உன்னை எதிரியாக நினைக்கிறாங்க, உன்னை தள்ளி விட்டு வீழ்த்த பார்க்கிறார்கள் என்கிற பல முகங்கள் அவர்களின் முகங்கள் உனக்கு தெரிய வரும் என் செல்வமே. அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு எல்லார்கிட்டையும் ஒரு அளவோடு இருந்துக்கோ, ஒரு இடைவெளி விட்டு இருந்துக்கோ. யாருக்கிட்டையும் ரொம்ப பேசி நெருக்கமாக பழகவும் வேணாம். அப்புறம் அவங்க கூட சண்டை போட்டு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நொந்து போய் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு அழுகவும் வேண்டாம் என சொல்கிறேன். எல்லா மனிதர்களுக்கும் இந்த உலகத்தில் பல முகங்கள் இருக்குது. ஆனால் அவங்க எப்போதும் அதை மறைச்சிக்கிட்டு யார் தங்கிட்ட எப்படி பழகிறாங்களோ பேசுகிறாங்களோ அந்த முகத்தை மட்டும்தானே மற்றவர்களிடம் காட்டுகிறார்கள். உன் வாழ்க்கைய நீ கொஞ்சம் திரும்பிப்பார் என் செல்வமே. இதுவரைக்கும் நீ எத்தனையோ வழிகளையும் வேதனைகளையும் அடைந்த பிறகுதான் இந்த வழிப்பாதையில் பயணம் சென்று கொண்டிருக்கிறாய். உனக்கான நம்பிக்கையின் உருவமாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் அல்லவா? இனி எல்லாத்தையும் உனக்கு நல்லதாகவே செஞ்சு தருவேன், என்னை நம்பு. கோபம் வந்தாலும் அதை அடக்கி ஆளக்கூடிய ஆளாக நீ இரு. கோபங்கிறது மற்றவங்களால் உனக்கு வரக்கூடிய குணம்தானே தவிர நீ பிறக்கும்போது அதை நான் உனக்கு கொடுக்கவில்லை என் செல்வமே. நான் உனக்கு பிறக்கும்போது என்ன குணத்தை கொடுத்தேனோ அன்பையும் பாசத்தையும் அற்புதமான நல்ல எண்ணங்களையும் அதனுடைய நீ வாழ்ந்திருந்தா இப்போது ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் செயற்கையாக உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் சொல்லிக் கொடுத்த கேடுகெட்ட எண்ணங்களையும் தேவையில்லாத சகவாசங்களையும் உறவுகளையும் நட்புகளையும் தீய எண்ணங்களையும் தீய செயல்களையும் உனக்குள் ஏற்றுக்கொண்டதால் தான் இப்போது நீ கஷ்டத்தோடு இந்த பூமியில் உலா வருகிறாய். பரவாயில்ல, நடந்தது நடந்து போச்சு. இனிமே உன்னை திருத்தவும் உனக்கு முன்னேற்றத்தை தரவும் சந்தோஷத்தை உன் வாழ்வில் வரவழைக்கவும் உன் அப்பன் முருகன் தயாராகத்தான் உன்னை தேடி வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில் கிடைக்காததையும் உன்னிடம் இல்லாததையும் நினச்சி ஏங்கி நேரத்தை வீணடிக்க வேண்டாம். வாய்ப்புகள் இருந்தால், நிச்சயமாக உனக்குள் திறமைகள் இருந்தால் நான் உன் வாழ்வில் நீ வெற்றி பெறுவதற்கு உனக்கு துணையாய் இருப்பேன் என் செல்வமே. வாய்ப்புகள் கிடைக்காததால தான் திறமையானவன் கூட இங்கே இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துக்கிட்டு இருக்கான். உனக்கு கிடைச்ச வாய்ப்புகள் சிறிதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் அதை சரியாக பயன்படுத்த கற்றுக்கோ. அதே நேரத்தில் நல்லது நடக்கும் வரையிலும் கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்கவும் கற்றுக்கொள் என் செல்வமே. எல்லாத்துக்குமே உரிய நேரம், சரியான நேரம் வரணும் அல்லவா? அதை விட்டுட்டு எதுவாக இருந்தாலும் எனக்கு இப்போவே நடந்துடணும், இப்போவே கிடச்சிடணும்னு நினச்ச அவசரப்பட்டினா தேவையில்லாமல் உன் நிம்மதிதான் காணாமல் போகும். ஒருவருடைய வசதியோ பணமோ அழகோ அவரை உயர்த்தப் போவதில்லை. அவரின் நல்ல செயல்களும் அவர் செய்த நன்மைகளும் தான் அவரை வாழ்வில் உயர்த்தி வைக்கும். நீ எப்போதும் நல்லதையே சிந்தனை செய்யக்கூடிய ஆளாக இரு. எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லதாய் நான் நடத்தி முடிப்பேன் என் செல்வமே. காற்றுல ஒரு துணி மேலே பறந்து போகுதுன்னா காற்றடிக்கிற திசைக்கு ஏற்ப அது இங்கும் அங்கும் பறந்து போய் கடைசியில் ஏதாவது ஒரு முள்ளு செடியில் மாட்டி கிழிஞ்சு போகும். அப்படிதான் உன் மனசையும் ஒரு இடத்துல வைக்காம இங்கே அங்கன்னு அலைப்பாய விட்டு தவறான விஷயங்களை யோசித்து தடமாற நினச்சினா கடைசியில் நீதானே கஷ்டப்படக்கூடும். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷருடைய மனசுக்குள்ளேயும் வலியும் வேதனைகளும் நிறைய இருக்குது. அது அவங்கவங்க இடத்துல அவங்கவங்க வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். நீ எப்போதும் யார் மனதையும் சுலபமாக காயப்படுத்தி விடாதே என் செல்வமே. எந்த வாய்ப்புகள் வருவதாக இருந்தாலும் சரி, அதை நம்மால் செய்ய முடியுமான்ற தயக்கம்தான் பல மனிதர்கள் வாய்ப்புகளை தவறவிடுவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. உன்னால் முடியுதோ முடியலையோ, முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயங்களிலும் முயற்சி செய்யப்பார். வாழ்க்கையில் போனால் மீண்டும் திரும்ப வராத விஷயங்கள் என்ன தெரியுமா? நேரம் போச்சுன்னா வராது, வார்த்தைகளை பேசிட்டினா திரும்ப வராது, வாய்ப்பு கிடைக்கும் போது தவற விட்டுட்டாலும் அது உனக்கு திரும்ப கிடைக்காது என் செல்வமே.
அதே போல் எப்போதுமே உன் கூட இருக்க வேண்டிய 3 விஷயங்கள் நம்பிக்கையும் அமைதியும் நேர்மையாக உன் வாழ்க்கையை வாழ்வதும் தான். மிகவும் மதிப்புமிக்க 3 விஷயங்களை நான் சொல்கிறேன். அதை எப்போதும் உன் கூடவே நீ வச்சுக்கோ. நல்ல அன்பு கொண்ட மனிதர்களையும் நல்ல எண்ணம் கொண்ட நண்பர்களையும் தன்னம்பிக்கையும் உன் கூடவே வைத்து கொண்டால் நிச்சயமாக உன் வாழ்வில் நீ ஜெயித்து முன்னேறலாம். அதே போல எப்போதும் உறுதியாக இல்லாமல் அவ்வப்போது மாறி மாறி வருகிற சில விஷயங்கள் என்ன தெரியுமா? வெற்றி மாறி மாறி வரும், கனவு அப்பப்போது வந்து போகும். அதிர்ஷ்டமும் அதே போலதான், எப்போதும் நிரந்தரமாக எல்லாரிடத்திலும் தங்காது. வெற்றியையும் கனவையும் அதிர்ஷ்டத்தையும் மாறி மாறி வருதே நினச்சி நொந்து போகக்கூடாது. அதை நிரந்தரமாக தக்க வைத்து கொள்ள நீதான் முயற்சி செய்ய வேண்டும் என் செல்வமே. நீ நேர்மையாகவும் கடின உழைப்போடும் இரக்கத்தோடும் மனிதாபிமானத்தோடும் தான தர்ம செயல்களையும் செய்யக்கூடிய ஆளாக இருந்தால் நிச்சயமாய் நல்ல ஆளாக நீ வெற்றி பெறுவாய். எந்த காலத்திலும் உன்னை நெருங்கக்கூடாத சில விஷயங்கள் இருக்கு. பெருமையும் பேராசையும் கோபமும், இது 3ம் யாரிடம் இருந்தாலும் அந்த நபரின் வாழ்க்கையவே அழித்துவிடும். நீ யாரிடமும் எல்லாம் தனக்கு தான் தெரியும், தான் தான் எல்லாத்திலையும் சிறந்தவன், நான் செய்கிறது தான் எல்லா விஷயத்திலும் சரி என பெருமை பேசவும் வேண்டாம். மற்ற எல்லா விஷயங்களையும் பார்த்து அடைவதற்கு பேராசை கொள்ளவும் வேண்டாம். தேவையில்லாமல் யாராவது ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலும் அதற்காக கோபப்பட்டு கத்தக்கூடிய ஆளாகவும் இருக்க வேண்டாம் என் செல்வமே. எப்போதும் உனக்கு துணையாய் இருக்கக்கூடிய கைகளையும் கால்களையும் வைத்துக்கொண்டு உழைத்து ஜெயித்து வாழ பழகு. உழைப்பதைப் போல சிறந்த இன்பம் இந்த உலகில் எதுவுமே இல்லை. குழி தோண்டி புதைக்கப்பட்ட ஒரு சின்னஞ்சிறு விதைதானே போராடி முளைச்சு வேலை செஞ்சு முளைச்சு உலகத்தில் வாழ முடியும்னு உறுதியாக காட்டுது. அதே போல உன்னாலும் உழைத்து உன் வாழ்வில் எல்லாவற்றையும் அடைந்து வாழ முடியும். உன் உழைப்பை மூலதனமாக்கி முயற்சியை நீ தொடர்ந்து செய்து வந்தாலே இந்த உலக வாழ்க்கையை நீ ஜெயித்து விடலாம் என் செல்வமே. நீ எப்போதும் யார் தவறு செஞ்சாலும் மன்னிச்சு மறந்துவிடக்கூடிய ஆளாக இருக்க வேண்டுமே தவிர உன் இதயத்துக்குள்ள அதை தூக்கி சுமந்து இப்படி செஞ்சிட்டாங்களே அப்படி பண்ணிட்டாங்களே நினச்சி நினச்சி கோபப்படவோ வருத்தப்படவோ வேதனைப்படவோ கூடாது. உன் இதயத்தை எப்போதும் இலகுவாக வைத்துக்கொள். நல்லது மட்டுமே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்க பழகு. அன்பான மனிதர்களை விட்டு அதிக தூரம் போயிடாத. ஏன்னா மறுபடியும் அவங்கள நீ பார்க்கறதுக்கு வழி இருக்கும், வசதி இருக்கும். ஆனால் வாழ்க்கையும் அவர்கள் ஆயுளும் இருக்க வேண்டும் அல்லவா? உன் வாழ்க்கையில் உண்மையும் அன்பும் எப்போதும் நிறைஞ்சிருந்தாலே உன் வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக மாறிவிடும். நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்களையும் நான் உனக்கு நடத்தி முடித்து விடுவேன் என் செல்வமே. நீ நினைச்ச காரியங்களிலெல்லாம் உனக்கு வெற்றியை கொடுப்பதற்காக தானே நான் பலமுறை மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகிறேன். இப்போது சொல்கிறேன் கேட்டுக்கோ. உன் மன கஷ்டத்தையும் உன் வாழ்க்கையில் துன்பத்தை கொடுக்கக்கூடிய துயரங்களையும் போக்கி உன் வாழ்வில் இன்பங்கள் பெருகும்படி நான் செய்ய போகிறேன். உன்னுடைய வாழ்க்கை வளமானதாகவும் நலமானதாகவும் செல்வ செழிப்பானதாகவும் மாறப்போகுது. இது நான் உனக்கு கொடுக்கக்கூடிய வாக்கு. இனிமே பெரிய விஷயங்களையே பெருசாக நினச்சி வருத்தப்படுறோன்னு நினச்சிக்கிட்டு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் யோசித்து கவலைப்படுறதை நிறுத்து. எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும். ஓ முருகா.